ஒன்று நாளாகவும் 10வது அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரும் செத்துப்போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளிலே வந்தபோது அவள் சவுலையும் அவன் குமாரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலை தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கிளையா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரின் உடல்களையும் எடுத்து யாபேஸுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேஸில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிய நிமித்தம் செத்துப்போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். 1 நாளாகவும் 11வது அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் ஓடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாக இருக்கும்போதே நீர் இஸ்ரவேல் நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாக இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படி இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட ஏபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாக இருந்தார்கள். அப்பொழுது ஏபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீது நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரியாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசமணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாக இருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலிடத்திலும் வீரதத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமாவது அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின்
குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசார், இவன் 3 பராக்கிரமசாலியில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தம் மீமில் இருக்கிற வார்க்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் இந்த நிலத்தின் நடுவேலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கிபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லெகேமில் இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புழுந்து போய் பெத்லெகேமின் ஒலிமுக வாசல் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் முண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவனை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர். தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி அந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் இந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்தினால் இந்த 3 பேரில் பெயர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலி ஆகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயில் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்களில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமில்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள் இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருக்கிற ஈட்டியை பறித்து அவன் ஈட்டினாலேயே அவன் கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள் பேறு பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலாளருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்திலிருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லெகேம் ஊரானாகிய தோதாவின் குமாரன் ஏல்கானான், அரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய எலிஸ், தெக்கோபியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊத்தியனாகிய செபக்காய், அகோகியனாகிய இலாய், நெத்தோ பாத்தியனாகிய மகாராய், நெத்தோ பாத்தியனாகிய பானாவின் குமாரன் எலித், பென்யமீன் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அற்பத்தியனாகிய அபியேல், பகரோமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய ஏலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆராரியனாகிய சாகின் குமாரன் யோனத்தான், ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் ஏலிபால், மெகாராத்தியனாகிய எப்போர், எப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய ஏஸ்ரோ, ஏஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியாவின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய
நாராயி, இத்தரியனாகிய ஏரா, இத்தரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபானியன் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா எனும் ரூபானியன். அவனோடு 30 பேர் இருந்தார்கள். மகாவின் குமாரன் ஆனான், மீதியனாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோ வேரியனாகிய ஓதாமின் குமாரர் சாமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் ஏதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மகாவியரின் புத்திரன் ஏலியேல், ஏல்நாமின் குமார் ஏரிவாயும், யுசாவியாவும், மோவாபியனான இத்மாவும், மொசாபாயா ஊராராகிய ஏலியேலும், ஓபேதும், யாசியேலுமே. 1 நாளாகம் 12வது அதிகாரம். தாவீது கீசின் குமாரனாகிய சவுல் நிமித்தம் இன்னும் மறைவாயிருக்கையில் சிக்லாவில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து, யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன சவுலின் சகோதராகிய பென்யமீன் கோத்திரத்தில் கீபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவன், யோவாசும், அஸ்மாவைத்தின் குமாரராகிய எசியேலும், பேலேத்தும், பெராக்கா, ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும் 30 பேரில் பராக்கிரமனும் 30 பேருக்கு பெரியவனானுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும், எரேமியா, யாகசியேல், யோகன்னான், கெதரூரான யோசபாத், எலுசாயி, எரிமோத், பிகலியா, செமரியா, அருப்பியனான செப்பத்தியா, எல்கானா, எஷியா, அசாரியேல், யோவேசேர், யசேபாயா எனும் கேராகியரும், யோவைலா, செபதியா எனும் கேதேர் ஊரானான எரோகாமின் குமாரருமே. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும், மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களுமாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்திலுள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யார் என்றால், எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு 2வது ஒபதியா, 3வது எலியாப், 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாயி, 7வது எலியேல், 8வது யோகன்னான், 9வது எல்சபாத், 10வது எரேமியா, 11வது மக்பன்னாயி. காத்புத்தரான இவர்கள் இராணுவ தலைவர்களாயிருந்தார்கள். அவர்கள் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராக இருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்களில் இருக்கிற யாவரையும் விட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் ஆவி இறங்கினதினால் அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம், சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி, அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். அதனால்
அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படியே அவன் சிக்லாக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாத், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், எசபாத், எலிஹூ, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் பட்டயமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரமா இருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்ய பாரத்தை தாவீதினிடமாய் திரும்ப எப்ரோன் அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன. யூதா புத்திரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் 6800 பேர். சிமியான் புத்திரில் பராக்கிரமசாலிகளாகிய வீரர் 7100 பேர். லேவி புத்திரில் 4600 பேர். ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோய்தாவும் அவனோடு இருந்த 3700 பேரும். பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. பெனிமின் புத்திரரான சவுலின் சகோதரில் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்ராயிம் புத்திரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20800 பேர். மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குறதற்கு வரும்படி பேராக குறிக்கப்பட்டவர்கள் 11000 பேர். இசக்கார் புத்திரில் இஸ்ரவேலை செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50000 பேர். நப்தலி புத்திரில் 1000 தலைவர்கள் பரிசையும் ஈட்டையும் பிடித்த அவர்களோடு கூட இருந்தவர்கள் 37000 பேர். தான் புத்திரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28600 பேர். ஆசேர் புத்திரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போக தக்கவர்கள் 40000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாக்குறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோடு கூட 3 நாள் இருந்து போஜனபானம் பண்ணினார்கள். அவர்கள் சோர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமயமாக இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வெட்டலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று.